Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th biology and pure science botany zoology ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீக்லி டெஸ்ட் 3 க்கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க பார்த்து படிக்கிறீங்களா அப்படினு சொல்லிட்டு தான் தெரியல. சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்டீரியர் क्वेश्चंस இது எல்லாமே கேட்டிருந்தீங்க. சோ நம்ம புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் ரெண்டுமே தான் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல. அடுத்து காலாண்டா இருந்தாலும் சரி, அரையாண்டா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டார்கெட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் என்னென்ன இருக்குது அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நான் வந்து 90 above இது எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா மினிமம் இது எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி இதிலே எல்லா கொஸ்டின்ஸும் வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா கவர் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு பாடம் சரிங்களா சாப்டர் வைஸாக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ 12th ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைமுமே சொல்லிகிட்ருக்கோம். அது என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. நாளைக்கு நம்ம கட் ஆஃப் வச்சு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பயாலஜி நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அது மோர் பெனிஃபிட்டு. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு 1 to 5 லெசன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 25 days ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம், நான் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாமல் இருக்கிறது என்னென்னா ஒரு லைக்கு, அதுக்கடுத்து சப்ஸ்கிரைபு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. நம்ம ஒவ்வொரு டைம் அப்டேட் பண்ணும்போதும் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் சொல்கிறோம். அது வீடியோ முழுமையாக பார்க்காம இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கமெண்ட்டில் கேட்குறீங்க சரிங்களா. போத் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோ எந்த சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணாலும் ரெண்டு மீடியத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம். அது வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன், என்னால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படிலாமே கேட்டுருக்கீங்க. எந்த ஸ்கூல் படித்தாலும் சரி இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்களா தாராளமாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் நிறைய பேர் கேட்கக்கூடியது இன்டீரியர் கொஷின் சரிங்களா. அதாவது 1 marks இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ லெசன் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். அதே போல் 1 marks டெஸ்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது மண்டேலேருந்து கரெக்டாக ரெகுலராக நடக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக. ஸோ யாரெல்லாம் 1 marks வந்து ரெடியோ கமெண்ட்டில் ரெடி அப்படி இல்லைனா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் எங்களுக்கு வந்து சில ஃபஸ்ட் லெசன் கவர் பண்ணல, செகண்ட் லெசன் கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுவாலஜிலேருந்து என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பாட்னி இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், ஒரு நாளைக்கு தமிழ் மீடியம் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுவோம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பயோ பாட்னி அண்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா. இது வந்து சாப்டர் 2ல் வரும். புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் ரெண்டுமே மிங்கில் இதாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், இது சிம்பிளான கொஷின், அதை பார்த்துருங்க. ஹெரிடிட்டி வேரியேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பேக் கிராஸ்னால் என்ன, லீத்தல் ஜீன்னா என்ன, எபிஸ்டாட்டிஸ்னால் என்ன, பியூர் லைன் ப்ரீடிங்னா என்ன, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 marks பார்த்தீங்கன்னா 7 கான்ட்ராக்டிவ் ட்ரைட் ஆஃப் மெண்டலு, மோனோஹைப்ரிட் கிராஸு, கோடாமினன்ட்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபிலியோட்ராஃபி ஜீன், அதுக்கடுத்து ரெசிப்ரோக்கல் கிராஸு ரொம்ப முக்கியம். டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் சரிங்களா. டைஹைப்ரிட் கிராஸ் வேறு, டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது வேறு, அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 marksல பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் அதிகமாக கேட்குறது டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். பப்ளிக் எக்ஸாம் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த டாமினன்ட் எபிஸ்டாட்டும் இன்கம்ப்ளீட் டாமினன்ட்டும் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ். ஸோ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட வீக்லி டெஸ்ட்டு 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம், இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மரபியல், பாரம்பரியம், வேறுபாடு, பிற்கலப்பு, கொல்லி மரபணு, சோதனை கலப்பு, முதுமரபு மீட்சி சரிங்களா. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா அட்டாவிசம், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்து 3 marksல மெண்டலின் 7 வேறுபட்ட பண்பு, ஒரு பண்பு கலப்பு அட்டவணை, இணை ஓங்குதன்மை ரொம்ப முக்கியம், பல்பண்பு குறுத்தன்மை, பரிமாற்ற கலப்பு, இருபண்பு சோதனை கலப்பு சரிங்களா, அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 marks பார்த்தீங்கன்னா ஓங்குதன்மை மறைத்தல், இது ரொம்ப முக்கியம். முழுமையற்ற ஓங்குதன்மை ரொம்ப முக்கியம். இந்த 3 5 marks ரொம்ப முக்கியமான 5 marks. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி தமிழ் மீடியம் சரிங்களா. பியூர் சயின்ஸ் சுவாலஜி ரெண்டு பேர்த்துக்குமே தான். இசட்ஐஎஃப்டி ஐசிஎஸ்ஐ விரிவாக்கம், கருக்கொலை சிசுக்கொலையெல்லாம் ரொம்ப ஓட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பனிக்கூடை துளைப்பு
சரிங்களா. இந்த கொஷினை படிக்காமல் மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. அதுக்கடுத்து தாமிரம் வெளிவிடும் உள்கருப்பை சாரணம், அதே போல் இசட்ஐஎஃப்டி ஜிஏஎஃப்டி வாடகைத்தன்மை தெரியும். போக்ஸ் ஆக்டெல்லாம் நல்லா படிச்சுங்க. வாடகை தாய் வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸி. ஃபஸ்ட்டு 1 to 3rd லெசன் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து நமது இந்திய நாட்டில் முழுமையான இனப்பெருக்க ஆராய்ச்சி அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறை, பனிக்குடை துளைப்பு அது வந்து ரிப்பீட்டடு, வாடகை தாய் அது வந்து பார்த்துருங்க. விந்துக்குழல் தடை கருக்குழல் தடை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. இது வேறு மாதிரியும் கேட்கலாம். வாசக்டமி, டியூபக்டமி, நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு, சோதனை குழாய், டெஸ்ட் டியூப் பேபி இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தடுப்பு முறை, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள், அதுக்கடுத்து கருவின் குறைபாடுகளை கற்ப காலத்தில் கண்டறியும் முறை, தற்கால கருத்தடை முறைகள் சரிங்களா. இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் இசட்ஐஎஃப்டி ஐசிஎஃப்சி, ஃபியூட்டிசைடு இன்ஃபென்டிசைடு, ஆம்னியோசென்டசிஸு, அதுக்கடுத்து ஐயூடிஎஸ்ஸு, ஜிஐஎஃப்டி இசட்ஐஎஃப்டி, சர்கோசி, போக்ஸ் ஆக்ட் அது நல்லா பார்த்துருங்க. 3 மார்க்ஸில் பார்க்குறப்ப இந்த இந்தியா அட்டைன் த டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துங்க. பேரியர் மெத்தடு, ஆம்னியோசென்டசிஸு, டியூபெக்டமி வாசக்டமி, டெஸ்ட் டியூப் பேபி, ஏஆர்டி, அதுக்கடுத்து டிடெக்ஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிசார்டர்ஸ், இயர்லி ப்ரெக்னன்சி, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் மாடர்ன் மெத்தட் ஃபார் பர்த் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும் சரிங்களா. நான் வந்து அப்டேட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது புரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லைனா நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த டைமில் இந்த கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். எதனாச்சும் டைம் மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய டைம்லாம் அப்டேட் பண்ணுறோம். எனக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.